என் பிள்ளை ஓட்டிட்டாங்களே அப்பா. கல்யாணம் ஆனப்பிருந்து எங்க வீட்டுக்கு ஒரு நாள் கூட அமிச்சது இல்லை. எல்லாம் கொடுமை பண்றாங்க. தாலி கழட்டி போட்டுட்டு வந்து போ உங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்ட்டு அழுந்துட்டே சொன்னா. நாங்கெல்லாம் வந்துடுன்னு சொன்னுங்க. அப்புறமா கால் பண்ணி இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. முழு காரணம் அவங்க ஃபேமிலி மொத்தமா தான் கொண்டு தங்கச்சி. பெற்ற தாயுடன் பேசியதற்காக கொலையா? கணவன் மனைவி தகராறில் கணவனே மனைவியை அடித்து கொன்றதாக சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண் வீட்டார் தர்ணா போராட்டம். இந்த பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியா இருந்தது 15 சவரன் வரதட்சணைல 2 சவரன் குறைச்சு போட்டது அப்படின்னு சொல்லப்படுறது இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மாமனாரு மாமியா மச்சனா ஆம்டா எல்லாமே சுத்தம் பண்றது. ஒரு அம்மா வீட்டுக்கு அனுப்புறதில்ல, ஒரு நாட்டினா வீட்டுக்கு அனுப்புறதில்ல, எங்க சித்தி சித்தப்பா வீட்டுக்கு வரதில்ல, எங்க கல்யாணம் நல்லது கெட்டினா கூட அனுப்புறதில்ல. அவங்க எப்பத்தாலும் அந்த பிள்ளை அடிக்குது சண்டை போடுறதே பொழப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரை சேர்ந்த மேகலா அப்படின்றவங்களுக்கு கொண்டப்ப நாயக்கம்பள்ளி கிட்ட இருக்கக்கூடிய மொட்டாரப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த சதீஷ்குமார் அப்படின்றவங்களுக்கும் கடந்த 8 வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு. இவங்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. 8 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆகும்போது 15 சவரன் போடுறதா பெற்றோர்கள் சொன்னதாகவும் அதுல 2 சவரன் போட காலம் தாழ்த்தியதாகவும் சொல்லப்படுது. இதனால சதீஷ்குமாருக்கும் மேகலாவோட பெற்றோர்களுக்கும் இடையில 5 வருடங்களுக்கு முன்னாடி வாய் தகராறு ஏற்பட்டதாகவும் இதனால மனைவி கிட்ட குடும்பத்தாரோட பேசக்கூடாதுன்னு குடும்பத்தோட சென்னையில இருக்கக்கூடிய அம்பத்தூர் பகுதியில வந்து தங்கியதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலைமையில தான் திருவிழாவுக்காக தன்னுடைய சொந்த ஊருக்கு குடும்பத்தாரோட வந்திருக்காங்க. அப்போ மேகலா அவங்க அம்மாவோடையும் அக்கா நந்தினியோடையும் பேசியதா சொல்லப்படுது. இதனால கணவன் மனைவிக்கு இடையில பெரும் தகராறு ஏற்பட்டதாகவும் மேகலா தன்னுடைய பெற்றோருக்கு போன்ல அழைப்பு விடுத்து கணவன் தன்னை கொடுமைப்படுத்துறதாகவும் தெரிவிச்சதா சொல்லப்படுது. மகளோட நிலைமை குறித்து வருத்தத்துல இருந்த பெற்றோருக்கு அவங்க இறந்துட்டதா அதிர்ச்சி தகவல் வந்ததா சொல்லப்படுது. மேகலாவுடைய உடலை வாங்க மறுத்த பெற்றோர்கள் அவங்களுடைய இறப்புக்கு கணவனும் அவங்களுடைய குடும்பத்தாரும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. நடவடிக்கை நிச்சயமா எடுக்கப்படும்னு போலீசார் உறுதி தெரிவிச்சதுக்கு அப்புறமா போராட்டம் கைவிடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த சம்பவம் குறித்து இப்ப பர்கூர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. சதீஷ்குமாரும் அவங்களுடைய குடும்பத்தாரும் தலைமறைவா இருக்கிறதாகவும் அவங்கள தேடும் பணியில போலீசார் ஈடுபட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த போராட்டத்தினால அந்த பகுதியில சற்று நேரம் பரபரப்பு காணப்பட்டிருக்கு. நந்தினி எங்க தங்கச்சி தான் இறந்தது. அவங்கதான் எல்லாத்துக்கும் காரணம். எங்க தங்கச்சி மதியமா கால் பண்ணி அழுந்துட்டு பேசுறா. எல்லாம் கொடுமை பண்றாங்க. தாலி கழட்டி போட்டுட்டு வந்து போ உங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்ட்டு அழுந்துட்டே சொன்னா. நாங்கெல்லாம் வந்துடுன்னு சொன்னுங்க. அப்புறமா கால் பண்ணி இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. முழு காரணம் அவங்க ஃபேமிலி மொத்தமா தான் கொண்டு எங்க தங்கச்சியை. கல்யாணம் ஆனப்பிருந்து எங்க வீட்டுக்கு ஒரு நாள் கூட அமிச்சது இல்லை. அம்மா அப்பா மட்டும்தான் பார்க்கணும்னு சொன்னதா. அண்ணா தங்கச்சி சித்தப்பா யாரும் உறவினர்களே வேணாம், நான் அம்மா அப்பாவே போயின்னு பேசி நின்றுது. எங்களை ஒரு நாள் கூட பேச விடல அவங்க. நாங்க பார்க்கவும் போல. எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாதான் நாங்க பார்ப்போம். அவங்களே கொண்டு முழு காரணம். ஒரு நாள் கூட அவளுக்கு நிம்மதியே கிடையாது. முழுக்க முழுக்க அவங்களே கொண்டு. எங்க அப்பா கால் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு 3 மணிக்கு கால் பண்ணி சொன்னா. நாங்க எல்லாம் வந்துடுன்னு சொன்னாங்க. அப்புறமா நாங்களும் டெத்துக்கு போயிட்டு வரும்போது இந்த தகவல் தெரிஞ்சிச்சு. அப்பயும் எங்களுக்கு சொல்லல, மத்தவங்களுக்கு சொல்லிதான் எங்களுக்கு தெரிஞ்சது. எங்களுக்கு சொல்லவே இல்லை அவங்க. அவங்க முழுக்க முழுக்க அவங்கதான் காரணம்.